எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட். உங்கள் ஆர்கனைசேஷனில் 5 பேர் வேலை செய்யலாம், 50 பேர் வேலை செய்யலாம், 500 பேர் வேலை செய்யலாம். நிறைய பேர் வேலை செய்யலாம், நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஹெச்ஆர் மேனேஜர் இருப்பார், நிறைய ஜிஎம் இருப்பாங்க, வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க. சின்ன கம்பெனினா ஓனர் இருப்பார், மேனேஜர் இருப்பார். அந்த மாதிரி எப்படிப்பட்ட ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் அதை நீங்கள் ட்ராக் பண்ணணும். எப்படி ட்ராக் பண்ணுவது? ஒரு எம்ப்ளாயை பார்க்க முடியுமா? அவங்க என்ன செய்கிறாங்க கேட்க முடியுமா? அப்படி பண்ண முடியாது. அதுக்கு சில டூல்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த டூல்ஸ் வந்து நாங்கள் பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பிஎம்எஸ்ன்னு பேர். அதில் முக்கியமாக 2 சப் எலிமெண்ட் இருக்குது. அதுதான் டிஃபைன் பண்ணும் உங்கள் ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயோட என்கேஜ்மெண்ட்டை. ஒன்று வந்து கேஆர்ஏ, கீ ரிசல்ட் ஏரியாஸ். லீடர்ஸ்க்கு மட்டும் அது டிஃபைன் பண்ணிவிடுவோம். எல்லா ஒர்க்குமே நம்பரில் கொண்டு வந்துட்டு அதை கீ ரிசல்ட் ஏரியான்னு சொல்லுவோம். அது லீடர்ஸ்க்கு மட்டும் ஒரு மேனேஜர் அண்ட் அப்வர்டில் வந்து அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். கேபிஐன்னு சொல்லுவாங்க, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் ஆர் கீ பர்ஃபார்மன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ்ன்னு சொல்லி ரெகுலராக ரிப்பீட்டடாக செய்கிற வேலைகள்னு ஒன்று இருக்குது. எல்லா கம்பெனிலையுமே இருக்குது. அது கேபிஐ. அது மேனேஜருக்கு கீழே இருக்கக்கூடிய லேயர்ஸுக்கு வந்து கேபிஐ கிரியேட் பண்ணலாம். கேஆர்ஏ அண்ட் கேபிஐ. இது பிஎம்எஸ்ல வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்ம கம்பெனியோட இயர்லி டார்கெட் இருக்குது பாருங்கள், அதோடு அது கனெக்ட் ஆகிடும். அது எங்கே கனெக்ட் ஆகும்? உங்கள் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸோட கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் அண்ட் பிஎம்எஸ்ஸை கொண்டு வரும்போது ஒரு எம்ப்ளாயும் நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ ரெவென்யூ கொண்டு வராரு, நம்ம கம்பெனி அதுக்காக எக்ஸ்பென்ஸ் என்ன செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பார்வை, ஒரு டேஷ்போர்டு வந்து கம்பெனிக்கு வரும்.